அனைவருக்கும் வணக்கம். பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுல டிராகன் ஃப்ரூட் செடி வந்து வளர்த்துருக்கோம். இந்த டிராகன் ஃப்ரூட் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்தில் சென்ட்ரல் அமெரிக்கால தான் ஃபர்ஸ்ட் இதோட ஆரிஜின். இப்போ மோஸ்டா ப்ரொடியூஸ் பண்றவங்க வியட்நாம். இப்போ தமிழ்நாட்டிலயும் பாத்தீங்கன்னா நிறைய பேர் டிராகன் ஃப்ரூட் செடியை வந்து வளர்த்துட்டு வராங்க. ஏன் அப்படின்னா இது வந்து டிராபிக்கல் கிளைமேட், அதாவது நம்ம டெம்பரேச்சர்லயும் இது வாழும், தண்ணியும் அதிகமா தேவைப்படாது, அதே போல சத்துக்களும் அதிகமா தேவைப்படாது. அதனால இது தமிழ்நாட்டிலேயும் நிறைய இடத்துல இப்பெல்லாம் கல்டிவேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ட்ரைலேண்ட் சைடு வறட்சியா இருக்கிற இடத்துல இந்த மாதிரி டிராகன் ஃப்ரூட் கல்டிவேட் பண்றாங்க. ஏன்னா ஒரு டிராகன் ஃப்ரூட்டே 100 ரூபா பக்கம் போகுது. இப்போ நாங்க பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல வச்சிருக்கோம் டிராகன் ஃப்ரூட். இப்போ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இதுலயே 4 ஃப்ரூட் வச்சிருக்கு. இது பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட் வந்து ப்ளூம் ஆயிடும்னு நினைக்கிறேன். இது நேற்று ப்ளூம் ஆன ஃப்ளவர்ஸ். இது எப்படி நம்ம வீட்டில் வளர்க்கலாம் அப்படின்னா ஒன்றுமே தேவையில்லை. இந்த ஒரு ஸ்டெம்மு மட்டும் எடுத்து இந்த ஒரு கட் பண்ணி வச்சுட்டா போதும், டிராகன் ஃப்ரூட் வர ஆரம்பிச்சிடும். டிராகன் ஃப்ரூட் வளர்க்குறதுக்கு நம்ம மெயின்டெனன்ஸே பண்ண தேவையில்லை. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க டிராகன் ஃப்ரூட் எப்படி வளர்க்கலாம் அப்படிங்கிறத பற்றி. தேங்க்யூ.